கோத்தாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச இவங்க கைது செய்யப்பட போறாங்கன்றது திட்ட தெளிவா தெரியுது. இவங்க மட்டும் இல்ல, இவங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற முக்கியமான தலைகள், முக்கியமான நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட போறாங்கன்றது அரசாங்கம் இன்றைக்கு பாராளுமன்றத்துல கதைச்ச முக்கியமான சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திட்ட தெளிவா தெரியுது. இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன, ஏன் இவங்க கைது செய்யப்பட போறாங்க, அரசாங்கம் என்னென்ன முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்றத தெளிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, பாராளுமன்றத்துல தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய மகனை கொலை செய்தது மிகப்பெரிய குற்றம், அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு பாராளுமன்றத்துல இயக்க சம்பந்தப்பட்ட தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய மகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்துல கதைக்கிறாங்க. சில நாட்களா பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் இயக்கம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கதைக்கிறத பார்க்க கிடைக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே தலைவர் அவர்களினுடைய மகன் கொலை செய்யப்பட்டது, அதுக்கான நீதி கிடைக்கணும் என்று இவங்க கதைக்கிறாங்களா, இல்லையண்டா மஹிந்த ராஜபக்ச, கோத்தாபய ராஜபக்ச அவங்க வசமா சிக்கிட்டாங்க, தப்பிக்கவே முடியாதுன்றதுனால மக்களினுடைய, முக்கியமாக சிங்கள மக்களினுடைய மைண்டை டைவர்ட் பண்ணணும், அதுக்காக இது போல சில விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காக செய்யறாங்களான்ற மிகப்பெரிய கேள்வி உருவாகி இருக்கு. சொந்தங்களே, இன்றைக்கு பாராளுமன்றத்துல என்னென்ன கதைக்கப்பட்டது, இதுகளுக்கு பின்னுக்கு இருக்கிற அரசியல் என்ன, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா இன்றைக்கு இந்த காணொளியில சொல்றேன். முதலாவது, மஹிந்த ராஜபக்ச, கோத்தாபய ராஜபக்ச அவங்க ஏன் கைது செய்யப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குண்டா, உங்களுக்கு தெரியும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சில வருஷத்துக்கு முதல் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது, எக்கச்சக்கமான மக்கள் உயிரிழந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான குற்றவாளி என்று சுரேஷ் சாலே என்று சொல்லப்படக்கூடிய நபர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதுல இருந்து மஹிந்தவினுடைய குழுக்கள் நிறைய போராட்டங்கள், அது கைது செய்யப்பட்டது அநீதியானது, இப்படி நிறைய விஷயங்களை கதைச்சு இப்ப கோத்தாபய ராஜபக்ச அவங்களுக்கு சில நாட்களுக்கு முதல் வெளிநாட்டுக்கு எங்கேயுமே போக முடியாது, இலங்கை நாட்டில் தான் இருக்கணும் என்ற உத்தரவு, அந்த தடை பிறப்பிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பெரிய லெவல்ல போராட்டம் பாத்தீங்கன்னா நடந்து கொண்டிருந்தது. இப்ப இன்றைக்கு தான் ஒரு போராட்டம் கைவிடப்பட்டிருக்குது. இப்ப 2 நாளைக்கு முதல் கொழும்புல புகையிரத நிலையத்துக்கு முன்னுக்கு இந்த சுரேஷ் சாலையை விடுதலை செய்யணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை, கோரிக்கைகளை வச்சு போராட்டம் செய்திருந்தாங்க. ஏன் இவருக்காக இவங்க இவ்வளவு பாடுபடுறாங்கண்டா, இந்த சுரேஷ் சாலை முக்கியமான குற்றவாளி. அவர் கோத்தாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச அவங்க பின்னுக்கு இருந்து கொண்டு இவரை வச்சு தான் பெரிய கேம் ஒன்று விளையாடி இருக்கிறாங்கன்ற நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்துல கதைக்கிறத பார்க்கும்போது திட்ட தெளிவா தெரியுது. அப்ப இந்த சுரேஷ் சாலை அவங்க என்ன சொல்றாங்கண்டா, அவங்களுக்கு இந்த விசாரணை நீதியாக இல்லை, நியாயமாக இல்லை, அத்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அப்ப அரசாங்கத்தினுடைய தரப்புல இன்றைக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்கடா, அவருக்கு நாங்க முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம், அவர் சிறைச்சாலையில இருந்தால் கூட ஒவ்வொரு புதன்கிழமையும் அவருக்கு ஆதரவான அவரினுடைய சட்டத்திறனிகள் அவரை சந்திக்க முடியும், சட்ட ஆலோசனைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமைகள்ல அவரினுடைய நெருங்கிய உறவினர்கள் சாப்பாடு வீட்டில இருந்தே கொண்டு போய் கொடுக்க முடியும். சனிக்கிழமைகள்ல அவரினுடைய நெருங்கிய உறவுகள் அவரை சந்திக்க முடியும். இவ்வளவு சலுகைகள் கொடுத்து ஏன் அவங்க திணறாங்கண்டா, அவர்கிட்ட இருந்து அவரினுடைய தொலைபேசி, மடிக்கணனி, அந்த இதை விசாரணைகளுக்கு உட்படுத்தி அது உள்ளுக்கெல்லாம் இவர் என்னென்ன விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறேன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரினுடைய கடவுச்சொற்கள், பாஸ்போர்ட் அதை கேட்டிருக்காங்க. ஆனா அவர் அதை கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். இது போல நீங்க சாப்பிடாம, உண்ணாவிரதம், இந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் கொடுக்காம நிறைய விஷயங்கள்லாம் செய்யறதுனால ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இதுல இருந்து தப்பிக்க முடியாது, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற முக்கியமான குற்றவாளிகள் தப்பிக்க முடியாதுன்றத அரசாங்கம் திட்ட தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் சொல்ல இல்ல, இந்த சுரேஷ் சாலை என்ன செஞ்சிருக்கிறார் என்றால், இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல் தேவாலயத்துல போய் எவ்வளவு மக்கள் தேவாலயத்துக்கு, ஆலயத்துக்கு வராங்க, இது சம்பந்தப்பட்ட முக்கியமான சில விஷயங்களை எல்லாம் இவர் சேகரிச்சிருக்கிறார். அது சேகரிச்சது மட்டுமில்லாம இந்த குண்டு தாக்குதல் நடக்க போகுதுன்றது இந்த சுரேஷ் சாலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சும் அவர் என்ன செஞ்சிருக்காருண்டா, அதை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே அவர் செய்ய இல்லை. அப்ப இதை பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. முக்கியமா இந்த விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தாக்குதலுக்கு பின்னுக்கு பெரிய கேம் பிளேயரா இருந்தது சுரேஷ் சாலைன்றது திட்ட தெளிவா தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல,
சொல்ல முடியாத நிறைய தகவல்கள் நிறைய விசாரணையில வெளியே வந்திருக்கின்றது. அரசாங்கம் பாராளுமன்றத்துல வந்து சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திட்ட தெளிவா தெரியுது. இப்ப அது மட்டும் இல்ல, இன்னொரு கோத்தாபய ராஜபக்சவங்க 21ஆம் தேதி குண்டு தாக்குதல் நடந்து 2 நாட்களின் பின் கோத்தாபய ராஜபக்சவங்க தேர்தல்ல நிக்க போறேர் அப்படின்ற அறிவிப்பு வெளியே வருது. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே வந்து தேர்தல் அதிகாரத்தை பிடிக்கணும்ன்றதுக்காக கோத்தாபய ராஜபக்சவங்களை களத்துல இறக்கி அவர் ஆட்சியை வந்து ஆட்சிக்கு அவரை கொண்டு வர்றதுக்காக பின்னுக்கு மகிந்த நின்று கேம் பிளே பண்ணிருக்கேன். இதுல சுரேசாலே கர்ணா இவங்களெல்லாம் நின்று தான் அந்த கேம் அழகா விளையாடி இருக்கிறாங்க. ஆனா அனுரகுமார் திசாநாயக் அவங்க ஆட்சிக்கு வருவேருண்டு இவங்க ஒருபோதும் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ரணில் விக்ரமசிங்க அவங்களோ மைத்ரிபால சிறிசேன அவங்களோ வேற யாராவது ஒருத்தவங்க வந்திருந்தா இவங்க ஒருபோதும் சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, கைது செய்யப்பட மாட்டாங்க, தப்பிச்சிருப்பாங்கன்றது அவங்களுக்கு திட்ட தெளிவா தெரியும்ன்றது அரசாங்கம் பாராளுமன்றத்துல அரசாங்கத்தினுடைய தரப்புல சொல்ற விஷயங்களை வச்செல்லாம் பார்க்கும்போது தெரியுது சொந்தங்களே. ஆக மொத்தத்துல அரசாங்கம் என்ன சொல்றாங்கடா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற குற்றவாளிகள் இதை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்துல நிறுத்தி இதுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கிற நாட்களை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நீதி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒருபோதும் அரசாங்கம் பின் தங்காது, கால பின்னுக்கு வைக்காதுன்றதை ஆணித்தரமாக அரசாங்கம் சொல்லி இருக்கிறாங்க. சோ இப்ப இதுல தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய மகன் கொலை செய்யப்பட்டது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று ரஃபூப் ஹக்கீம் அவங்க வந்து பாராளுமன்றத்துல கதைச்சிருக்காங்க. சோ அதை கேட்கும்போது தமிழ் மக்களுக்கு உண்மையாகவே அது ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும். ஆனா இது உள்ளுக்கு இன்னொரு அரசியல் இருக்குது. என்னண்டா, அவர் ரஃபூப் ஹக்கீம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொல்றாருண்டா, ஹக்கீம் அவங்க ரோகண விஜயவீர சக்ரான் குண்டு தாக்குதல் செய்த சக்ரான் இவங்களினுடைய பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்ற முடியும், பாதுகாக்க முடியுமாக இருந்தா ஏன் தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய மகன பிள்ளையை பாதுகாக்க முடியாதுன்ற மிகப்பெரிய விஷயம் உண்டு அவர் அன்றைக்கு கதைச்சிருக்கேன். சோ இதை வச்சு பார்க்க போகும்போது மஹிந்த ராஜபக்ச, கோத்தாபய ராஜபக்ச இவங்க கைது செய்யப்படுவதற்கு முதல் ஒரு குழப்பத்தை மக்களுக்குள்ள உண்டு பண்ணணும்ன்றதுக்காக திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம்ன்றது நிறைய விஷயம் இன்றைக்கு பேசு பொருளாக வந்து கொண்டிருக்குது. சொந்தங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னுக்கு உண்மையாகவே அரசாங்கம் சொல்றது போல அரசாங்கத்தினுடைய விசாரணையின் அடிப்படையில கோத்தாபய ராஜபக்சவங்க, மஹிந்த ராஜபக்சவங்க இவங்க தான் பின்னுக்கு இருக்கிறாங்களா இல்லையென்றா இதுல இன்னொரு நிலைப்பாடும் இருக்குது. அதாவது அனுரகுமார் திசாநாயக் அவங்களினுடைய அரசாங்கம் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியாத ஒரு காரணத்தினால மக்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரும். 5 வருடம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நீங்க இந்த நாட்டுல என்ன செஞ்சிருக்கீங்க? அந்த பதில் இல்லாத காரணத்தினால்தான் இவங்க இப்படியான ஒரு கேம் ஒன்ற பொலிட்டிக்கல மக்களை ஏமாத்தி மக்களுக்கு பொய் சொல்லிதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. மறுபடியும் அதே விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு எதிர்கட்சி நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய குழுக்களினுடைய சில பிரச்சாரங்கள் சில விஷயங்களை பார்க்க கிடைக்குது. ஆக மொத்தத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? இந்த விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய மகன் கொலை செய்யப்பட்டது உண்மையாகவே குற்றம், ஆனா அது விசாரிக்கப்படணும். அதுபோல சில விஷயங்கள் இப்ப பாராளுமன்றத்துல கதைக்கிறது இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய வச்சு இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கான மக்கள் மத்தியில, முக்கியமாக சிங்கள மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக ஹக்கீம் அவங்கெல்லாம் கதைக்கிறாங்களா இல்லண்டா உண்மையாகவே நீதியை நிலைநாட்டணும்ன்றதுக்காக கதைக்கிறாங்களா? அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறாங்களா? இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட நிலைப்பாடு என்னன்றதை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சொந்தங்களே. எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டுல வாழ்ற தமிழோ சிங்களமோ முஸ்லிமோ பரங்கியோ யாராக இருந்தாலும் எந்த மக்களுக்கும் அநீதி நடக்காத ஒரு ஆட்சியாக இந்த நாடு, இந்த அரசாங்கம் இவ்வளவு நாள் இருந்துச்சோ இல்லையோ இனிமேலாவது இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு சொந்தங்களே. எல்லாமே கடவுள் பார்த்துக்கொள்ளணும், கடவுள்ற கையில் நாங்க ஒப்படைப்போம். நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம சொல்லுங்க. பாய்.